வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில ரீசென்ட்டா கேட்ட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமோட சர்வீஸோட அ மேத்ஸ் அண்ட் ஆப்டிட்யூட் கொஸ்டின் பேப்பர் அத மட்டும் பார்க்குறோம். இப்போ அதுல 3வது பார்ட் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 192 வரைக்கும் பார்த்துருக்கோம். அது பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கேன். இப்ப பார்ட் 3 பார்க்குவோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா, அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும், ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஸோ தேங்க் யூ காய்ஸ். ஏதோ லைக் போட்டிருந்தாவோ, இல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாவோ ரொம்ப நன்றி. இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது 193வது கொஸ்டின். 2x -10 மற்றும் 2x² -50 ஆகியவற்றின் மீ, போ, மா. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் போன வீடியோல போ, மா, மீ, மீப்பெரு பொது வகுத்தி, மீச்சிறு பொது வகுத்து மடங்கு இந்த மாரி குடுத்தனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். ஆனா நமக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்எஃப் டைரக்ட்டாவே குடுத்துடுறாங்க. இப்போ நம்மளுக்கு இதுல கேட்டிருக்காங்க எல்சிஎம். இப்போ நம்ம இதுல எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இப்போ கொஸ்டின்ல என்ன 2 குடுத்துருக்காங்களா? 2x - 10, 2x² -50 ஓகேங்களா? இப்போ இதுல காமனா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, 2 காமனா இருக்கு. அப்ப 2வ வெளிய எடுத்துருங்க. இப்போ காமனா பார்த்தீங்கன்னா, x - 5 அதுலயும் பார்த்தீங்கன்னா, x - 5 இருக்கு. அதாவது சாரி 2 வெளிய எடுத்தீங்கன்னா, x² -25 அதாவது 25 5² சொல்லலாம். அப்போ a² b² ஃபார்முலா ஆல்ரெடி நான் போன வீடியோலயே உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும்னா, 2x - 5 x - 5 2த்துல இருக்கிறனால 1 வெளிய எடுத்துட்டீங்கன்னா, இப்ப x + 5 அப்போ a தான் ஆன்சர். x + 5 அதாவது ஆன்சர் 2 x - 5 x + 5. இப்போ எல்சிஎம் கொஞ்சம் இந்த மாரி எக்ஸ் 2டே வேர்டு குடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில டைம்ல 3 வேர்டு, 4 வேர்டும் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போவோம். 194வது கொஸ்டின். 104 இரு எண்களின் மீசிமா, அதாவது மீசிமான்றது மீச்சிறு பொதுமடங்கா தான் எல்சிஎம். இரு எண்களின் எல்சிஎம் 432 மற்றும் அவற்றின் அதாவது மீப்பெரு பொது காரணி, அதாவது ஹெச்சிஎஃப் அதாவது எல்சிஎம் 432, ஹெச்சிஎஃப் 36 ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஓகேங்களா? இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. இரு எண்களின் பெருக்கல் ஒரு எண் 108ன்னு குடுத்துருக்காங்க. மற்றொரு எண் என்னன்னு தெரியாது எக்ஸ். மற்றும் எல்சிஎம் என்ன இருக்கு 432. இன்னொரு ஹெச்சிஎஃப் 36 ஓகேங்களா? இப்போ இத டிவைட் பண்ணீங்கன்னா, ஓர் ம் ந 4 39 அதாவது 108 இன்டு x = 432 இன்டு 36 அப்போ 4 9 36 ஓர் 9 9 2 18 இப்போ ஓர் 4 3 12 ஓர் 3 1 சாரி 4 12 4 12 அப்போ ஆன்சர் 144. சி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 194வதுக்கு இது ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 144வதுக்கு என்ன ஃபார்முலா? இரு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். ஒண்ணும் இல்ல எல்சிஎம், ஹெச்சிஎம் பெருக்கி கீழ ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. அதனால 1 டிவைட் பண்ணாலும் ஓகே தான். அடுத்ததா 195வது கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 195வது கொஸ்டின். x² y + xy² பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி அதாவது பிராக்கெட்ல x² y + x * y², x² + x * y இப்படின்னு மீப்பெரு அதாவது ஹெச்சிஎஃப் கண்டு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின் 195 ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் இது காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயுமே x காமனா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் தனியா எழுதிக்கலாம். x² y +
எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 7 இப்போ ரெண்டுத்துலேயும் எக்ஸ் மட்டும் நம்ம வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதில் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் வருதுங்க. ரெண்டுத்துக்கும் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போது எக்ஸு தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒய் ஸ்கொயர் வராது. ஸோ இப்போ இது எக்ஸு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது எக்ஸு வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம வெளியே எடுத்துடலாம். எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் போச்சுன்னா ஒய் மட்டும் நிற்கும். ஓகேங்களா? அடுத்தது அதில் அது ஒன்று போச்சு. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து HCF மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது ஆப்ஷன் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே இருக்கு பாருங்க. பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அதில் ரெண்டுத்தையும் காமனாக எக்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா? அடுத்ததான் 195வது கொஸ்டின் பார்ப்போம். சாரி 196வது கொஸ்டின் பார்ப்போம். 196வது அதுலேயும் HCF தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு காமனாக நம்ம வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இதுன்னு HCF காணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ HCF வந்து நம்ம இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதுக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே போடுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வருங்களா? ஒன்றுத்துக்கு அடுத்ததா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கும் அதே ஃபார்முலா போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ அடுத்ததா அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை தான் அது ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க 3வது சென்டென்ஸ். இப்போ இதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்க, திரும்பவும் அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் எது எல்லாமே காமனாக இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே காமனாக வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 சி தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா லாஸ்ட் ஒன்ல எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான். ஆனால் எக்ஸ் மைனஸ் 1 இல்லை. ஸோ நம்மளுக்கு 196வது கொஸ்டினுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஆன்சர் வரும். நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகே இது எதுவும் காமனாக இல்லாத மாதிரி இருக்கு 1 போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காமனா நம்மளுக்கு இதை பிரீஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஆன்சர் வருது. அடுத்ததான் 197வது கொஸ்டின். 197வது கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னா ஒரு வேளை கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாவோ கொஞ்சம் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளைன் எல்லாம் தரேன். இப்போ அடுத்த கொஸ்டின் 197வது. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 இஸ் 64? 8இன் எத்தனை சதவீதம் 64 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் நம்ம அந்த ஃபார்முலா சதவீதத்துக்கான ஃபார்முலா போடுவோம். இப்போ அதாவது 64ல் 8 அதாவது 8இன் சதவீதம் 64ல் 8 எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 64ல் 8 போட்டு 100 போட்டிங்கன்னா 8 8 8 64. அப்போ 800 தான் ஆன்சர். 800%.
அப்படியே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க 8/64 இன்டு 100 போடுவாங்க. அப்படி போட்டீங்கன்னா, 1 8 8 8 8 64 இதையும் அடிச்சீங்கன்னா நம்ம 12.5% வரும். ஓகேங்களா? 8ல 64 எவ்வளோன்னு கேட்டா. ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன்லயே குடுத்துருக்காங்க 800%ன்னு. அப்போ நம்ம கண்ண மூடின்னு டக்குனு உங்களுக்கு ஆன்ஸர் வந்த உடனே 800% அடுத்த கொஸ்டின் போவோம். அப்படி போயிட்டு போயிட்டு இருந்தா தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லன்னா உங்களுக்கு அப்படியே லேட்டா தான் இருக்கும். அ அதாவது எக்ஸாம் டைம் லாஸ்ட் டைம்ல டைம் கட்டாத போயிரும். அந்த மாரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயா இருந்தாலும் டக்குனு ஒரு கொஸ்டின் ஆன்ஸர் வந்துச்சுன்னா உடனே புடிச்சிருங்க. ஏன்னா, அது திரும்பவும் நம்ம இதுவா, அதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தப்பா தான் போயிருது. அடுத்த கொஸ்டின் 198வது கொஸ்டின் பார்ப்போம். நம்ம பார்த்த 198 அதாவது ஓர் எண்ணின் 50% மற்றும் அதே எண்ணின் 85% இன் கூடுதல் 202.5 எனில், அந்த எண்ணின் 60% ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கு ஒரு எண்ணின் அதாவது ஒரு எண்ணின் 50% அதே எண்ணின் 85 அப்போ வந்து எக்ஸ் 50% பிளஸ் பெர்சன்டேஜ்னாவே நம்ம மேல 50 கீழ சாரி மேல அது குடுத்துருக்கிற நம்பரோட கீழ ஒரு 100 போட்டுக்குவோம். இப்போ அதே நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் 85 டிவைடட் பை 100 ஓகேங்களா? இப்போ இதுக்கு இதோட கூடுதல் வந்து 202.5 ஓகே. இத வந்து நம்ம டோட்டலா ஏன்னா கீழ 100 தானே இருக்கு. அதனால டோட்டலாவே கூட்டிக்குவோம். அப்படி உங்களுக்கு இன்னும் கஷ்டமா ஈஸியா சொல்லணும்னா, இப்ப இந்த 0.5 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம டைரக்டாவே எடுத்து கீழ ஒரு 10ஆல வகுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்ப 2ம் ஆட் பண்ணீங்கன்னா 135 எக்ஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டூ 2025 டிவைடட் பை 10 ஓகேங்களா? இப்ப 0க்கு 0 அடிச்சிடலாம். 10க்கு 2 இதுக்கு 2 2 5 10 27 27 டிவைடட் பை 2ன்னு உங்களுக்கு வரும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 27 divided by 2 is equal to 2025 ஓகேங்களா? இப்போ இத வந்து 9ஆல அடிப்போம். 3 9 27 2 இன்டு 2 9 18 மிச்சம் 2 2 9 18 மிச்சம் 4 5 அப்போ இத 3ஆல அடிச்சீங்கன்னா 7 3 21 மிச்சம் 1 5 அப்போ 75 இன்டு 2 150 150ல கொஸ்டின் இது 150 ஆப்ஷன் இருக்கு. நீங்க உடனே 150 கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ அப்படின்னு போட்டீங்கன்னா, அதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். அதுக்கு அடுத்ததும் கொஸ்டின் இருக்கு பாருங்க. அந்த எண்ணின் 60% ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 150ல 60% எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 60% இது அதாவது 60% டிவைடட் பை 100 ஓகேங்களா? இப்போ 0 0 2 0 15 இன்டு 6 90 அப்போ சி தான் ஆன்சர். இப்போ 198க்கு சி 90 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக 199வது கொஸ்டின பார்ப்போம். 199 படிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5எக்ஸ் பிளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4எக்ஸ் மைனஸ் 21 வகுத்தல் 2எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 2எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11எக்ஸ் மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு டேஷ். இது மேக்ஸிமம் கேன்சல் பண்ற மாரி தான் இருக்கும். நாம இது போடுவோம். அடுத்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5எக்ஸ் பிளஸ் 6 இப்போ 193வது வந்து இப்போ இங்க நம்ம சென்டர்ல பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் எப்பவுமே எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் இன்டு ஒய் டிவைடட் பை இசட்ன்னு குடுத்துருந்தாங்கல்ல, எக்ஸ் பை ஒய்ய அப்படியே வச்சுக்கின்னு, இசட் பை ஒய்ய மட்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இத தான் நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5எக்ஸ் பிளஸ் 6 வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3ன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். அத வச்சு நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5எக்ஸ் பிளஸ் 6 நம்ம பெருக்குனா 6 கூட்டுனா 5 வரணும். ஓகேங்களா? இப்போ ரன்மும் 6 ஓகேங்களா? சாரி 3 2 இன்டு 3 6 அதாவது கூட்டுனா 5 கூட்டுனா 5
பெருக்குனா 6 வருது. அப்போ இங்க டைரக்ட்டாவே நம்ம x+2 x+3ன்னு எடுத்துக்கலாம். அப்படியே இல்லனாலும் நீங்க வந்து x² + 2x + 3x + 6 ஓகேங்களா? இத போட்டு x மட்டும் வெளிய எடுத்து +2 வெளிய எடுத்தீங்கன்னா, இப்ப இங்கேயும் x+2 போடணும். இப்ப இங்க +3 போட்டீங்கன்னா, கரெக்ட்டா ஈக்குவல்ஸ் 3x + 6ன்னு வரும். அப்போ x+2 x+3 தான் அதோட காரணியா இருக்கும். அதத்தான் நான் டைரக்ட்டாவே சொல்லிட்டேன். x+2 x+3ன்னு. ஓகேங்களா? இதே மாடல் தான் அடுத்து 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 அந்த 4 இதுவும் வரும். நான் அது 1 மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஷார்ட்டா. இப்போ ஃபர்ஸ்ட்டு அதாவது x² + 5xக்கு நம்ம என்ன சொன்னோம்? x+2 x+3 வருமா? அதுக்கு அடுத்தது கீழ x² - 4x - 21க்கு x+3 x+7 சாரி x-7 வரும்னு நெனைக்கிறேன். x-7 ஓகேங்களா? இப்ப x+3 x+3 கேன்சல் ஆயிருச்சுன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு டெர்ம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு x+2 / x-7. இப்போ 2x² - x -6 வந்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்க 2 6 இல்லன்னா 12 அத பெருக்குனா 12 கழிச்சா 1 வரும். அப்போ இதுக்கு வந்து 2x மைனஸ் சாரி இதுல வந்து நம்ம கீழ ஏன்னா இங்க டிவைட் இருக்கு. அப்ப 2x² - 11x - 21 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் ஏன்னா மல்டிபிள் பண்ணிட்டோம் டைரக்ட்டாவே நம்ம. சோ அதனால அது ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்போ 2x - 3 + 3 x - 7 ஓகேங்களா? டிவைடட் பை அதே தான் 2x + 3 அப்புறம் x + 2 2x + 3 அதுக்கு பக்கம் x - 2 ஏன்னா அங்க -6 இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுக்கு கேன்சல் பண்ணுங்க. 2x + 3 2x + 3 கேன்சல் ஆகும். x - 7 x - 2 இருக்கு. அங்க x + 2 x - 7 இருக்கு. அப்ப x - 7 x - 7 கேன்சல் ஆயிருச்சுன்னா, அப்ப ஆன்சர் வந்து x + 2 / x - 2. அப்ப ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, B தான் ஆன்சர். B x + 2 x - 2 தான் ஆன்சர். ஒரு டைம் நீங்க நோட்ல போட்டு பாருங்க. அங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஷார்ட்டா போடணும்னா, இந்த மாரி தான் போட்டு ஆகணும். ஏன்னா, இல்லன்னா இதுக்கும் டைம் ரொம்ப இழுக்கும். மேத்ஸ் பொறுத்த அளவுக்கு 25க்கு நம்ம 25 எடுக்கலாம். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னால 1 ஆர் 2 அ மார்க் குறையும். ஸோ அதையும் நம்ம தெளிவா போடணும்னா, இந்த மாரி தான் கொஞ்சம் ஷார்ட் கட்டா போட்டு போடணும். இப்ப அடுத்த கொஸ்டின் போவோம். 200வது கொஸ்டின். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிப்போம். A என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண் குறைவாக பெற்றனர். B என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 46% பெற்று தேர்ச்சி பெறும் மதிப்பெண்ணை விட 24 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் எனில், தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைஞ்சபட்ச சதவீதம் என்ன? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப இத வந்து நம்ம கொஸ்டின்ல இருந்து போவோம். A என்பவர் அதிகபட்ச மதிப்பெண் 33% பெற்றார். அதாவது 33 பெற்றதுனால, அவரு 15 மார்க் குறைவா பெற்றிருக்காரு. 33%க்கு 15 மார்க். அப்போ பெர்சன்டேஜ் நம்ம 100ல எடுத்துப்போம். ஓகேங்களா? 33% 100 இது எக்ஸ் -15 ஏன்னா, அந்த அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் பாஸுக்கு 15 மார்க் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல 46/100 +24 இப்போ இதுல எக்ஸ் ஓகேங்களா? இதுல வந்து இப்போ எக்ஸ ஒரு பக்கமாவும், வேல்யூ அந்த பக்கமாவும் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போனீங்கன்னா 33x 46 எழுதல 13x ஓகேங்களா? 100 இப்போ 39 ஓகேங்களா? இப்போ 30க்கு 39 அடிச்சீங்கன்னா 3 அப்போ x ஓட வேல்யூ 300ன்னு கிடைச்சிருது. ஓகேங்களா?
இப்போ இதுல நம்ம 33% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒ 1% 3ன்னா 33ன்றபோது 99 கிடைக்குங்களா? 99ஓட அந்த 15 கண்டுபிடிச்சீங்கன்னா 114 114ன்றது பாஸ் மார்க். அப்போ மார்க் தான் தெரியுமே தவிர பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெர்சன்டேஜ் வந்து அ 114 டிவைடட் பை 300 இன்டு 100 ஓகேங்களா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிருச்சுன்னா, அப்போ 3க்கு 3 பேலன்ஸ் 2 சாரி 2 11 2 8 அப்போ 38 தான். அப்போ ஆன்சர் பி. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஆன்சர் 200க்கு பி 38% ஆகும். இத நீங்க சால்வ் பண்றது கொஞ்சம் பார்க்க கஷ்டமா தான் தெரியும். ஆனா ரொம்ப ஈஸியான சம். இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஒரு 25 கொஸ்டின்ல எப்படியும் புக் பேக்ல இருந்து அதாவது 6 டூ 10க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்துருது. ஓகேங்களா? அத நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாவே, உங்களுக்கு ஒரு 10, 12 கொஸ்டின் கன்ஃபார்மா நீங்க அடிச்சிரலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டின் வேணும், இந்த ஆப்ஷன் குறிக்காத கொஸ்டின் வேணும், இந்த மாரி நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ப்ளீஸ் ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா, கிடைச்சா நல்லாருக்கும்.